நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட கேஸ் பார்த்தீங்கன்னா கேவிஎன் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கேவிஎன் செஞ்ச இந்த முடிவு சரியானு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஃபுல்லாக தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு படத்துக்கு கண்டிப்பாக இவங்க ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க கேஸ் வாதாடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜனநாயகன் பண்ணால் ஒரு எடுத்துக்காட்டாக காட்டலாம். ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா வாபஸ் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொலிட்டிக்கல் படம் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ரேராக தாங்க இருக்கும். சரி, அப்படியே இன்னொரு சைடு பார்த்தோம்னா இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் கொண்ட கேவிஎன் அப்புறம் தளபதி விஜய், ஸோ இவங்களாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட கேஸை பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் போய் ஜெயிக்க முடியலைன்னா ஸோ சாதாரண மக்களால் பார்த்தீங்கன்னா எப்படி போய் ஜெயிக்க முடியும்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இவங்க பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூப் மோடில் சுற்ற விட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் டைம் தான் இழுத்து விடுத்தாங்க. ஸோ இவங்க கேஸை வித்ரா பண்ணுறதுக்காக ஒரே ரீசன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயாச்சும் படத்தை என்னத்தையாவது பண்ணியாச்சும் கொண்டு வரலாம் பார்த்து தான் வித்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இருக்க இன்னொரு சிக்கல் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியோட ஈகோ இவங்க தூண்டி விட்டுருக்காங்க. ஸோ அவங்க சும்மாவே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா அது சரியாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த படத்தெல்லாம் அங்கே போச்சுன்னு வைங்களேன், கண்ட கொடூரமாக கொடை தான் பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ இதுக்கு இவங்க இப்படி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓடிடிலே விட்டுருலாங்க. ஸோ வேஸ்ட்டு தான், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.